ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மைக்ரோ ஜாப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதாவது நீங்கள் ஆன்லைன் ஜாப்ஸ் மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸில் மைக்ரோ ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மைக்ரோ ஜாப்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆன்லைனில் ஒரு சில வெப்சைட்ஸ் நமக்கு மைக்ரோ ஜாப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவர், கிக்பக்ஸ், எஸ்இஓ கிளர்க்ஸ், மைக்ரோலான்சர், இந்த மாதிரி இன்னும் ஒரு சில சைட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த சைட்ஸில் எல்லாமே போயிட்டு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக அதுலேருந்து நம்ம இதில் வருமானம் சம்பாதிக்க முடியும். ஸோ ஆன்லைன் ஜாப்ஸில் இந்த மைக்ரோ ஜாப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராசஸ் தான். ஏன் அப்படின்னா இந்த மைக்ரோ ஜாப்ஸோட ப்ராசஸ் எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சர்வே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சில வெப்சைட்ஸில் போய்ட்டு சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன டாஸ்க்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக அதுலேருந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் மைக்ரோ ஜாப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃபைவர், கிக்பக்ஸ், ஸோ இப்போ சாம்பிளுக்கு நான் இந்த ஒரு வெப்சைட் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த 5rr.com அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ ஜாப்ஸ்க்கு உண்டான ஒரு சைட் தான். இப்போது நம்மளுடைய ஸ்கில் என்ன இருக்கோ அதை நம்ம இங்கே செட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதில் நம்ம ஒர்க் எடுத்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வெப் டிசைனர் அப்படின்னா நீங்கள் ஒரு வெப் டிசைனர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் செட் பண்ணிவிட்டு ஸோ இதிலிருந்து அதுக்கு தகுந்த ஜாப்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதுலேருந்து earn பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு அக்கௌண்டன்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு .NET டெவலப்பராக, இந்த மாதிரி எந்த ஒரு குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கோ அதன் மூலமாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாப்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி அதுலேருந்து earn பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் மைக்ரோ ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கு இல்லைங்களா, கிராஃபிக்ஸ் அண்ட் டிசைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ அனிமேஷன், மியூசிக் அண்ட் ஆடியோ, ப்ரோக்ராமிங், அட்வர்டைஸிங், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இங்கே ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நான் எஸ்இஓ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தரும் எஸ்இஓ சம்மந்தமாக அவங்களுக்கு உண்டான டேலண்ட்டுக்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ $5 இது வந்து இப்போ ஹவருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் எஸ்இஓவில் என்னென்ன இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது, ஸோ இந்த ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா நான் இவ்வளோ சீக்கிரத்தில் முடிப்பேன், அந்த மாதிரி சின்ன ஒரு ப்ரொஃபைல் ஹெட்லைனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஐ வில் டூ அல்டிமேட் எஸ்இஓ சர்வீஸ் ஃபார் பேஜ் 1 ரேங்கிங் இன் 10 days. அதாவது நம்பர் 1 ரேங்க், அது பேஜ் ரேங்கிங் ஃபஸ்ட் ரேங்கிங்கில் 10 days இவர் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சிலர் அவரோட ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கான ஒரு சின்ன ஒரு சைட் தான். இந்த மாதிரி மைக்ரோ ஜாப்ஸ் செய்யக்கூடிய இன்னும் சில சைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஜஸ்ட் மைக்ரோ ஜாப்ஸ் அப்படின்னா என்னென்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.